ஒரு வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். நான் ஏற்கனவே நம்ம ஒரு தொடர் பகுதியை பார்த்துட்டு வரோம். ஞாபகம் இருக்கா? என்ன பகுதி? விதைக்கிறவனுடைய ஊமை. பரவாயில்ல, ஞாபகம் வச்சிருக்கிறீங்க, வெரி குட். ஸோ விதைக்கிறவன் ஊமையில் முதல் நம்ம என்ன ஊமை பார்த்தோம், என்ன சம்பவத்தை பார்த்தோம்? வழி அருகே உள்ள நிலத்தை குறித்து நம்ம பார்த்தோம், இல்லை வரப்பை குறித்து நம்ம தியானித்தோம். ரெண்டாவது எதை குறித்து பார்த்தோம்? கற்பாறையை குறித்து நம்ம பார்த்தோம். மூணாவது நிலம் என்ன? முள்ளுள்ள நிலம். இன்னைக்கு அதை குறித்து தான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். ஆமேன். சரி, வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம். எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம், அதனுடைய 5ஆம் வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும் வாசிங்க. விதைக்கிறவன் ஒருவன். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? அவங்க மைக்ல வாசிக்கமா? எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். விதைக்கிறவன் ஒருவன் விதையை விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழி அருகே விழுந்து மிதியுண்டது. ஆகாயத்து பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சில விதை கற்பாறையின் மேல் விழுந்தது. அது முளைத்த பின் அதற்கு ஈரமில்லாததினால் உலர்ந்து போயிற்று. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் கூட வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. சில விதை நல்ல நிலத்தில் விழுந்தது. அது முளைத்து 100 பலன் கொடுத்தது என்றார். இவைகளை சொல்லி கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சத்தமிட்டு கூறினார். ஆமென். கேட்கிறதற்கு காதுள்ளவன் என்று எப்படி கூறினாராம்? சத்தமிட்டு கூறினார். ஆமென். சரி, இன்னைக்கு இந்த முள்ளுள்ள நிலத்தில் விழுந்த விதையை குறித்து நம்ம பார்க்க போறோம். இதை முழுமையா பார்க்க முடியுமானா முழுமையா பார்க்க முடியாது. இது அந்த ஒரு காரியத்தை குறித்து இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். சரி, ஒரு விவசாயி ஒருவன் இருக்கிறான். அந்த விவசாயி யாருன்னா மனுஷகுமாரன். மனுஷகுமாரன் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து ஒரு நிலத்தை அவர் தெரிந்தெடுக்கிறார். அந்த நிலம் எப்படிப்பட்ட நிலம் அப்படின்னா, முள்ளுகளாலும் கற்களாலும் ஒரு விலை, அதாவது எந்த இதுக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு நிலமா இருந்தது. அந்த நிலத்தை எடுத்து அந்த நிலத்தை சரி பண்ணி அந்த நிலத்தை எவ்வளவுக்கு அதை பிரயோஜனமாய் மாற்றணுமோ அவ்வளவுக்கு பிரயோஜனமாய் அந்த நிலத்தை மாற்றுகிறார். ஆமென். சில இமேஜஸ் நான் உங்களுக்கு காட்டி ஒவ்வொன்றும் உங்களுக்கு காமிக்க விரும்புகிறேன். முதல்ல அந்த நிலம் என்பது யாருன்னா நீங்களும் நானும் தான். சொல்லுங்க, யாரு? சத்தமா சொல்லுங்க. நிலம் என்பது யாரு? நீங்களும் நானும் தான். இல்ல, நம்முடைய நிலம் எப்படிப்பட்ட நிலமா இருந்துச்சு அப்படின்னா, அந்த முதல் இமேஜ் போடுங்க. நம்முடைய நிலம் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தின்படி ஆதாம் எதை விதைச்சாலும் அங்க என்ன முளைக்குமா? முள்ளு முளைக்கும். இல்ல, முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை, ஒரு மனுஷனுடைய குடும்பம், மனுஷனுடைய சூழ்நிலை முழுவதும் எப்படிப்பட்ட நிலமா இருக்குது அப்படின்னு அதுக்கு முன்னாடி முழுவதுமாய் முள்ளு நிறைந்த, முட்கள் நிறைந்த ஒரு நிலமா இருக்குது. அந்த நிலத்துல முதல்ல கற்பாறை பார்த்தோம். இன்னொன்னு வழி அருகே, அப்படின்னா மிதிக்கப்பட்ட நிலம். மிதிக்கப்பட்ட அனுபவத்துல பிரயோஜனமற்ற நிலமாய் அந்த நிலம் இருந்தது. நீங்களும் நானும் அப்படிப்பட்ட நிலமாகத்தான் இருந்தோம். ஆமாவா இல்லையா? நம்முடைய வாழ்க்கை பாவத்தினாலும் சாபத்தினாலும் வியாதியினாலும் எல்லா வித முள்ளுகளும் நிறைந்த நிலமாதான் நாம் என்ன செஞ்சோம்? சொல்லுங்க, இருந்தோம். நம்ம நிலத்தை கண்டுக்கிறதுக்கு யாரும் இல்லை. நம்ம நிலத்துல பயிரிடுவதற்கு யாரும் இல்லை. நம்ம நிலத்தை பார்க்கிறவங்கெல்லாம் எப்படி பார்த்தாங்கன்னா, இது வேஸ்டான நிலம், இது தரிசான நிலம், இந்த நிலத்தை எதுக்குமே பிரயோஜனப்படுத்த முடியாது, இந்த நிலத்துல வீடு கீட கட்ட முடியாது, இந்த நிலம் அவ்வளவாய் பிரயோஜனமற்ற, பயன்படுத்த முடியாத ஒரு நிலமாக தான் இந்த உலகத்துல இருந்தது. அந்த நிலம் நீங்களும் நானும் தான். ஆனா இந்த பிரயோஜனமற்ற நிலத்தை தேடி ஒருவர் வந்தார். யார் வந்தா? சத்தமா சொல்லுங்க.
இயேசு கிறிஸ்து வந்தார். இந்த முள்ளான நிலத்தை தேடி, இந்த கற்பாறை நிறைந்த நிலத்தை தேடி, வழி அருகே மிதிக்கப்பட்டு கிடக்கிற, வர்றவன் போறவெல்லாம் மிதிக்கப்பட்டு கிடந்த இந்த நிலத்தை தேடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேடி வந்தார். எத்தனையோ நல்ல நிலங்கள் இந்த உலகத்துல இருந்துச்சு, எத்தனையோ தோப்புகள் இருந்துச்சு, எத்தனையோ தோட்டங்கள் இருந்தது, எத்தனையோ திராட்சை தோட்டம், ஒலிவ தோட்டம், பூக்கள் நிறைஞ்ச தோட்டம், கனி நிறைஞ்ச தோட்டம், இப்படி நிறைய தோட்டங்கள் அவருக்கு இருந்துச்சு. ஆனா அந்த தோட்டங்களை எல்லாம் அவர் விலை கொடுத்து வாங்காம, அந்த தோட்டத்துக்காக அவர் ரத்தம் சிந்தாம, அந்த தோட்டத்துக்காக அவர் முள்முடிய ஏக்காம, காயப்படாம, ஒன்னுக்கும் பிரயோஜனம் இல்லாத இந்த நிலத்துக்காக அவர் இரத்தத்தை சிந்தினார். ஆமாவா இல்லையா? எத்தனை பேர் இங்க சொல்ல முடியும், ஆண்டவர் என்ன வாங்கும் போது நான் சூப்பரான ஒலிவ தோட்டம் பிரதர்? கை தூக்குங்க பார்க்கலாம். அந்த தோட்டத்தை போய் அனுப்பிச்சு விட்டுருவோம். யாராச்சும்? இயேசு கிறிஸ்து எதுக்கு தான் உலகத்துக்கு வந்தாரு? பாவிய. அப்ப நான் பாவியா இல்லைன்னா எனக்கு என்னவே தேவையில்லை. அப்ப டைரக்ட் அங்க போயிடலாம். அப்போ இந்த நிலம் எப்படிப்பட்ட நிலம்? தரிசு நிலம், முள்ளு கடந்த நிலம், காடா கடந்த நிலம், பாறையா கடந்த நிலம், வழி அருகே மிதிக்கப்பட்டு கடந்த நிலம். இப்ப ஆண்டவர், நான் முதல்ல சொன்னேன், வழி அருகே மிதிக்கப்பட்ட நிலத்தை ஆண்டவர் என்ன பண்ணாரு சொல்லுங்க? வரப்புகளை வயல் நிலமா என்ன பண்ணாரு? மாத்தினார். விதைக்கவே முடியாத கற்பாறையிலிருந்து கர்த்தர் தேனை உண்டு பண்ணினார். கண்மலையிலிருந்து கர்த்தர் தேனை உண்டு பண்ணினார். இப்ப இன்னொரு அனுபவம் என்னன்னா, இந்த நிலம் எதால நிறைஞ்சிருந்துச்சு? முள்ளு. இப்ப இந்த விலைக்கு வாங்குறவர் தன்னோட ரத்தத்தை சிந்தி இந்த நிலத்தை வாங்கி இருக்கிறார். முள்ளு காடை வாங்கி இருக்கிறார். முள்ளு காடை வாங்கும் போது நிறைய பேர் சொல்லியிருப்பான், உனக்கு அறிவு இல்லையா, என்ன நிலத்தை வாங்குற, இது முள்ளு காடு. இந்த முள்ளு காட்டுல எதை போட்டாலும் என்ன செய்யாது? முளைக்காது. என்ன போட்டாலும் வராது. இது தரிசு நிலம், இங்க தண்ணி கிடையாது. நீ நிலத்தை தோண்ட தோண்ட நிலம் விஷமா தான் இருக்கும். ஏன்னா முள்ளு நிறைஞ்ச நிலம் என்ன இருக்குங்க? விஷம். இஸ்ரவேல் தேசத்துல ஒரு முள் இருக்கு. என்ன முள் செடினா சூறை செடின்னு சொல்லுவாங்க. என்ன செடி? அது ஒரு முட்செடி தான். அந்த சூறை செடியிலிருந்து வர்ற காத்து கூட விஷம். அந்த சூரியச்சிலிருந்து வருகிற காத்து கூட விஷம். அப்படின்னா அது இருக்கிற இடமெல்லாம் எப்படி இருக்கும் சொல்லுங்க? அந்த செடிக்கு கீழே ஒரு மனுஷன் படுத்தானா 1 மணி நேரத்துல செத்து போயிடுவான். அதனாலதான் எலியா போய் எங்க படுத்துக்கிட்டாரு? சூரியத்துல படுத்துட்டு, ஐயோ கர்த்தாவே என்ன பண்ணும்? எடுத்துக்கொள்ளும். அப்ப எங்க முட்செடி இருக்குதோ அங்க விஷம் இருக்குது. அந்த நிலத்துல எதையும் முளைக்க வைக்க பண்ண முடியாது. அங்க மரணம் தான் உண்டு. அப்படி மரணத்தையே சுமந்து கொண்டு இருந்த ஒரு நிலம் தான் நீங்களும் நானும். ஆனா இயேசு வந்து மரணத்தை ஜெயித்து உங்களையும் என்னையும் விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார். சத்தமாமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இப்போ இந்த நிலத்தை யார் என்ன சொன்னாலும், யார் வேண்டான்னு சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும் காதுல வாங்காம, நான் பாவிகளுக்காகவே வந்தேன்னு சொல்லி, இந்த முள்ளு காட்டுக்காகவே வந்தேன்னு சொல்லி, இந்த முள்ளா கடந்த இந்த நிலத்தை அவர் இறங்கி சரி செய்ய ஆரம்பித்தார். ஒரு விவசாயி எப்படி தன்னுடைய நிலத்தை சரி செய்வானோ, அதே போல கர்த்தர் இந்த நிலத்தில் இருக்கிற எல்லா முட்களையும் வெட்டி இந்த நிலத்தை சரி செஞ்சு முட்களை வேரோடு புடுங்கி இந்த தோட்டத்துக்கு, அந்த நிலத்துக்கு வெளியில எரிய ஆரம்பிச்சார். இது கர்த்தர் செய்கிறது. இப்ப இந்த நிலத்துக்கு வர்றேன். எத்தனை பேர் என் வாழ்க்கையில நான் முள்ளுக்காடாகவே இருக்கணும்னு விரும்புறீங்க? கையை தூக்கி காமிங்க பார்க்கலாம். யாருமே இல்லை. ஆனா என் வாழ்க்கை முள்ளாவே இருக்கு பிரதர் அப்படின்னு சொல்றவங்க கையை தூக்குங்க. நிறைய கை இது வரைக்கும் வருது, இதுக்கு மேல வர மாட்டேன். நிறைய பேருடைய வாழ்க்கை எப்படிதான் இருக்கு? ஆமென். முள்ளுக்கு. ஆனா நான் எதை விரும்பல, என் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நினைக்கல, முள்ளுக்காடா இருக்குன்னு நினைக்கல. ஆனா முள்ளுக்காடா இருக்கு.
இப்ப இந்த முள்ளுக்காடா இருக்கிற நிலம் எப்படா யாராச்சும் வரமாட்டாங்களா, யாராச்சும் என் வாழ்க்கையை மாற்ற மாட்டாங்களா, என் முள்ள புடுங்கி போட மாட்டாங்களா, எனக்கு ஒரு இன்னொரு லைஃப் வராதா, அந்த ஒலிவ தோட்டத்தை போல, அந்த திராட்சை தோட்டத்தை போல, அந்த ரோஜா தோட்டத்தை போல, அந்த மாமரம் தோட்டத்தை போல என் லைஃப் மாறாதா, எப்ப என் வாழ்க்கையில் இந்த முள்ளு புடுங்கி போடப்படும் சொல்லி அந்த நிலம் என்ன செய்யும்? காத்திருக்கும், காத்திருக்கும். அதே மாதிரி ஒருத்தர் வந்தார், அந்த நிலத்தை என்ன செஞ்சாரு? விலை கொடுத்து வாங்கினார். விலை கொடுத்து வாங்கி இப்ப அந்த நிலத்தை சரி செய்ய ஆரம்பிக்கிறார். இப்ப அந்த நிலத்துக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்க? இப்ப ஆண்டவர், அந்த நிலம் நீங்களும் நானும் தான். அந்த நிலத்தை விலைக்கு வாங்கினவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இப்போ நீங்களும் நானும் இப்ப இந்த நிலத்தை வச்சே சொல்றேன், இப்ப இந்த நிலத்துல இருக்கிற எல்லா முள்ளையும் புடுங்கி அவர் அந்த நிலத்துக்காக உழப்பட்டு அந்த நிலத்தை ரத்தம் சிந்தி வாங்கி இப்ப அந்த நிலத்தை என்ன பண்றார்? இப்ப சரி செய்கிறார். இப்ப இந்த நிலத்துக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன சந்தோஷம்னா, என் வாழ்க்கையில் எல்லா முள்ளும் என்ன செய்யப்பட்டு விட்டது? புடுங்கி போடப்பட்டாச்சு. ஏன்னா என்ன ஒருத்தர் விலை கொடுத்து வாங்கி என்ன என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? சரி செய்கிறார். ரட்சிக்கப்படும் போது நமக்கு அவ்வளவு சந்தோஷம். ஏன்னா இயேசு எனக்குள்ள வந்துட்டாரு. இனி பாவம் இல்ல, இனி சாபம் இல்ல, இனி வியாதி இல்ல. என் வாழ்க்கை இனி எப்படி இருக்கும்? ஆமாவா இல்லையா? ரட்சிக்கப்பட்ட போது சந்தோஷப்பட்டீங்களா, படலையா? ஆமென். இனி என் வாழ்க்கை முள்ளுக்காடா இருக்காது பிரதர். ஏன்னா என்ன விலை கொடுத்து வாங்கினவர் இயேசு கிறிஸ்து. அதனால இனி என் வாழ்க்கை எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி இப்ப இந்த நிலம், அந்த முள்ளுக்காடா இருந்த நிலம் இப்ப சந்தோஷப்பட ஆரம்பிக்குது. இப்ப அந்த விவசாயி வசனம் சொல்லுது, அந்த நிலத்துல விதை விதைக்க ஆரம்பிக்கிறார். முள்ளுக்காடா இருந்த நிலத்துல இப்ப விதை விதைக்க ஆரம்பிக்கிறார். விதை விதைக்கும் போது சில விதைகள் எங்க விழுது? வழி அருகே. சில விதை கற்பாறை, சில விதை. சரி, இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நிலத்தை சரி செஞ்சாச்சு, நிலத்தை உழுதாச்சு, நிலத்தை உழுது கிளீன் பண்ணப்ப அங்க எங்க முள்ளு இருந்துச்சு? விதை இல்லையா? விதை நல்ல விதை, விதை தேவனுடைய வார்த்தை. விதையில என்ன இல்லை? முள் இல்லை. அந்த நிலத்துல எங்க முள் இருந்துச்சு? ஆக்சுவலா விதையை விதைக்கும் போது முள்ளு இல்லை. விதையை விதைக்கும் போது என்ன இல்லை? நான் உங்களுக்கு நான் வசனத்திலிருந்தே காமிக்கிறேன், சரியா? இப்ப ஏன்னா அந்த விவசாயி, அந்த மனிதன் இல்லைன்னா மனுஷகுமாரன் அந்த நிலத்துல இருக்கிற எல்லா முட்கள் என்ன பண்ணிட்டாரு? புடுங்கி தூர போட்டாச்சு. அந்த முள்ளுக்கடா இருந்த இடத்தை சரி பண்ணி ஒரு முள்ளு கூட இல்லாதபடி எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா எடுத்து அதை சுத்தம் பண்ணிட்டார். இப்ப சுத்தம் பண்ணி அழகா நீட்டா வச்சிருக்கிறார். அந்த நிலத்துல தான் இப்ப என்ன பண்ண ஆரம்பிக்கிறார்னா விதை விதைக்க ஆரம்பிக்கிறார். இப்ப இந்த நிலத்துல விதை விதைச்ச உடனே அந்த நிலத்துக்கு ஒரு சந்தோஷம். என்ன சந்தோஷம் தான்? ஏதோ ஒரு புது விதை என் மேல என்ன செய்யப்படுது. ஏன்னா இதுவரைக்கும் நான் என்ன விதைய சுமந்துட்டு இருந்தேன் சொல்லுங்க? முள்ளு. இதுவரைக்கும் நான் சுமந்த விதை முள்ளு விதை பிரதர். இதுவரைக்கும் நான் சுமந்த விதை வேதனை தான். இதுவரைக்கும் என் வாழ்க்கையில விதை கடினமா இருந்துச்சு, கஷ்டமா இருந்துச்சு, துன்பமா இருந்துச்சு, துக்கமா இருந்துச்சு. ஆனா இப்ப அந்த விதை எல்லாத்தையும் அவர் எடுத்துட்டு எனக்குள்ள புதிய விதைய போடுறாரு. இதுவரைக்கும் நான் பார்க்காத விதை, இதுவரைக்கும் நான் அறிந்து கொள்ளாத விதை, ஒரு அதிசயமான விதை, அற்புதங்கள் நிறைந்த விதை. இப்ப அந்த விதை எடுத்து அந்த நிலத்துல போட்ட உடனே இந்த நிலத்துக்கு ரொம்ப சந்தோஷம். நான் ஒரு புதிய நிலமா என்ன பண்ணிட்டேன்? மாறிட்டேன். இனி முள்ளுக்கும் எனக்கும் சம்பந்தம். சத்தமா சொல்லுங்க. ஏன்னா இப்ப என் மேல போட்டிருக்கிற விதை என்ன விதை? நல்ல விதை. சொல்லுங்க, என்ன விதை? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க மேல போட்ட விதை நல்ல விதை. ஆமா, நல்ல விதை. அந்த விதைக்காத விதையெல்லாம் இல்லை. என்ன விதை? ஆமென். அப்போ இந்த நிலத்துல என்ன விதையை விதைச்சாரு? சத்தமா? சரி, இப்ப விதைச்சாச்சு. இப்ப இந்த நிலத்துல இப்ப இந்த விதை வளரணும்னா அந்த விவசாயி இப்ப என்ன பாய்க்கணும்? தண்ணி பாய்க்கிறாரு. தண்ணி பாய்க்கிறாரு, அதுக்கு வரப்பு வெட்டுறாரு, அதுக்கு தண்ணி கடத்தி விடுறாரு. நல்லா இப்ப அந்த விதை வளர ஆரம்பிக்குது.
அதுக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த விதையை ஏற்றுட்டு அந்த அந்த விதை வளர்றதுக்கு அந்த நிலம் என்னென்ன பண்ணணுமோ எல்லா முயற்சியும் பண்ண ஆரம்பிக்குது. எப்படியாச்சும் இந்த விதையை நான் என்ன பண்ணிடணும், வளர செஞ்சிடணும். ஏன்னா இது வரைக்கும் நான் முள்ள வளர செஞ்சேன், இது வரைக்கும் என் லைஃப்ல முள்ளு வளர்ந்துட்டு இருந்துச்சு. ஆனா இனி என் வாழ்க்கையில முள்ளு வளரக்கூடாது. அழகான இந்த என்ன விதை விதைச்சிருக்கிறாரோ, கோதுமையை நான் விளைவிக்கணும், ஒலிவ மரத்தை நான் விளைவிக்கணும், மாமரமா அதை நான் விளைவிக்கணும். அதனால எனக்குள்ள போட்ட விதைய நான் முள்ள விட, முன்னாடி இருந்ததை விட இப்போ நான் பயங்கர ஃபாஸ்டா இதை நான் முளைக்க வைக்கணும்னு சொல்லிட்டு அந்த நிலமும் சந்தோஷத்தோட அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு வாங்கிட்டு அதை முளைக்க வைப்பதற்கு என்னெல்லாம் பிரயாசப்படணுமோ பிரயாசப்படுது. அதே மாதிரி அந்த விதையை என்ன பண்ணுது, இப்ப முளைக்குது, வளருது வளருது வளருது. ஆனா வளர்ந்து வரும்போது அதால பலனை கொடுக்க முடியல. நான் சொல்றது புரியுதா? அந்த நிலம் அந்த விதைய வாங்கும் போது அவ்வளவாய், அடுத்த இமேஜுக்கு போட வேண்டாம், சொல்லும்போது போடுங்க, அவ்வளவாய் வாங்கி அவ்வளவு சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு, ஓ என் லைஃப்ல புது வார்த்தை வருது, கர்த்தருடைய வார்த்தை என்ன நோக்கி வருது, இது எனக்கு தேவன் கொடுத்த வார்த்தைன்னு சொல்லி அந்த வார்த்தையை வாங்கி அந்த வார்த்தையை மனப்பாடம் பண்ணி அந்த வார்த்தையை தியானிச்சு அதன்படி வாழ்றதுக்கு அந்த நிலம் ட்ரை பண்ணுது, அது முயற்சி பண்ணுது, அது ஜெபிக்குது, உபவாசிக்குது, அதையே தியானிக்குது. ஆனா நாட்கள் ஆக 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 அது பலனை கொடுக்கலான்னு வரும் பொழுது அதால என்ன பண்ண முடியல, கொடுக்க. அது பலனை கொடுப்பதற்காய் அவ்வளவு பிரயாசப்பட்டுச்சு. கிட்டத்தட்ட 1% தான் அந்த செடியிலிருந்து ஒரு மொட்டு வந்து பூ பூத்து காய் காய்த்து கனி கொடுக்கணும், அவ்வளவுதான். அந்த ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. ஆனா அதுக்கப்புறம் அதால கனி கொடுக்க முடியல. ஆமென் சொல்லுங்க. இந்த நிலத்தை விலைக்கு வாங்கினது யாரு? சத்தமா இயேசு கிறிஸ்து. இல்ல, இந்த நிலம் எப்படி இருந்துச்சு? முள்ளுக்காடா இருந்துச்சு. முள்ளுக்காடா அவர் என்ன பண்ணாரு? ரத்தத்தை கொடுத்து விலைக்கு வாங்கி என்ன பண்ணாரு? பாவத்தெல்லாம் கழுவி சுத்தப்படுத்தினார். சுத்தப்படுத்திட்டு என்ன போட்டாரு? உள்ள நல்ல விதைய போட்டார். இந்த நிலமும் நல்ல நிலம்தான், கெட்ட நிலம்லாம் இல்லை. அவர் சரி பண்ண நிலம்தான், அவர் விதைச்ச நிலம்தான். ஆனா இந்த நிலம் அந்த வசனத்தை நல்லா ஏற்றுக்கொண்டுச்சா? நல்லா கேட்டுச்சா? அந்த வசனத்தை உள்ள வாங்கிச்சா? மனப்பாடம் பண்ணிச்சா? சொல்லுங்க. எல்லாம் பண்ணிச்சு. அந்த வசனத்தை வளர்றதுக்கு அது போராடிச்சா? எல்லாம் பண்ணிச்சு. ஆனா எங்க வந்து நின்னுடுச்சு? வளர்ந்து பூ வருகிற நேரத்துல அந்த செடி முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு நிறைய தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கை இந்த ஸ்டேஜில் தான் நிற்கிறோம். நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில நல்ல எழும்புவோம், தேவனை போல வாழ்றதுல, வசனத்தின்படி வாழ்றதுல, கர்த்தருடைய காரியத்துல நல்ல வளர்ந்து வருவோம். ஆனா அந்த நீங்க பட்ட பிரயாசத்தினுடைய கனியை வெளிப்படுத்துகிற நேரத்துல ஏதோ ஒரு சூழ்நிலை, ஏதோ ஒரு பிரச்சனை உங்க வாழ்க்கையில வரும் பொழுது அந்த கனியை கொடுக்க முடியாம மறுபடியும் அந்த செடி என்ன பண்ணிருதுன்னா கம்மியாகி 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 மண்ணுக்குள்ள போயிருது. உலகத்துல இருக்கிற செடி மண்ணுக்குள்ள போகாது, அது வாடி என்ன செஞ்சிடும்? போயிடும். ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கை என்கிற செடி, ஆவிக்குரிய வாழ்க்கை என்கிற மரம், அது நல்ல கனி கொடுக்கிற பருவத்துல இருந்துட்டு கனி கொடுக்கிற ஸ்டேஜில் அது அப்படி என்ன பண்ணாதாம்னா மெதுவா 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 மறுபடியும் எங்க போயிருது? உள்ள விதையாவே போயிருது. ஆமாவா இல்லையா? எத்தனை பேர் இதை ஏற்றுக்கொள்றீங்க? ஆமென் பிரதர். நிலம் நல்ல நிலம், விதைச்சது மனுஷகுமாரன், விதைக்கப்பட்டது நல்ல விதை. ஆனா பலனை கொடுக்க முடியல. நிலமும் நல்ல பிரயாசப்படதான் செய்து, ஆனா முடியல. இப்போ இது முளைச்சதுக்கும் இது வளர்ந்ததுக்கும் இடையில ஒண்ணு இருக்கு. என்ன நடந்துச்சு? இது எங்க விழுந்துச்சு? வாசிங்க பார்க்கலாம். அதே லூக்கா எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 7வது வசனம். சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் கூட வளர்ந்து
கூட வளர்ந்து முள், சத்தமா சொல்லுங்க, முள். ஆல்ரெடி முள் இல்ல, ஆனா விதை எங்க விழுந்துடுச்சு? எந்த இடத்துல முள்ள புடுங்கினாரோ, எந்த இடத்துல இருந்து முள்ள தோண்டி வெளியே எடுத்தாரோ, அந்த தோண்டி எடுக்கப்பட்ட இடத்துல எதை போட்டாரு? இப்ப அந்த நல்ல விதை விழுந்திருக்கு. அது விழும்போது முள் இல்ல பிரதர், ஆனா விழுந்ததுக்கு அப்புறம் அதுக்கு தண்ணி வருது பாருங்க, அந்த விதைக்கு தண்ணி வருது பாருங்க, அந்த தண்ணிய உறிஞ்சி 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 எந்த இடத்துல முள்ளு புடுங்கப்பட்டதோ அதே இடத்துல இப்ப என்ன முளைக்குது? ஆமென். நான் சொல்றது எத்தனை பேர் புரியுது? வாசிங்க பார்க்கலாம், இன்னொரு வசனத்தையும் வாசிங்க. 14 வசனம். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். போதும், வசனத்தை கேட்கிறவர்களாய் இருந்தார்கள். இல்ல, நல்ல நிலம், வசனத்தை கேட்கிற நிலம். இந்த நிலம் வசனத்தை உறிஞ்சு அதை வளர செய்யும் போது அந்த ஆட்டோமேட்டிக் அந்த விதை முளைக்கும் போது கூடவே எதுவும் சேர்ந்து முளைக்குது. இப்ப நல்ல கவனிங்க, இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில நான் விதையை குறித்து பேசுறேன். விதை அநேக நேரங்களில் நம்மை அடையாளப்படுத்தும். நாம தேவனுடைய விதை இல்ல வித்து. விதை தேவனுடைய சந்ததியை அடையாளப்படுத்தும். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை தான் விழுந்த இடம் முள்ளு என்று தெரியாமலேயே விழுந்திருக்கிறோம். நான் சொல்றது புரியுதா? இது முள்ளுன்னு தெரியாம, இது முள்ளுன்னு அறிஞ்சு கொள்ளாம, இங்க முள்ளு இருக்கு நமக்கு என்ன செய்யல, தெரியல பிரதர். அது முள்ளுன்னு தெரியாம இந்த நல்ல விதை எங்க போய் விழுந்துடுச்சு? இப்ப முள்ளுக்குள்ள விழுந்துடுச்சு. அது விழும்போது அந்த விதை நினைக்குது, நான் விழுகிற இடம் நல்ல இடம், நான் விழுகிற இடம் தேவ சித்தமான இடம், நான் விழுகிற இடம் ரொம்ப சந்தோஷமான இடம், நான் வளர போற இடம் ரொம்ப ஹாப்பியான இடம்னு சொல்லி அந்த விதை விழுந்துச்சு. ஆனா விழுந்த இடம் என்ன இடம்? ஆமென், ஆமென். நிறைய நேரங்கள்ல கர்த்தர் உங்களை போடுகிற இடம் எதுதான்? எதுதான்? சத்தமா சொல்லுங்க, எதுதான்? முள்ளுள்ள இடம் தான். எல்லா விதையும் நல்ல நிலத்துல, பிளாட்டான நிலத்துல விழல. சில விதைகள் எங்க தான் விழுந்துச்சு? ஏன் முள்ளுள்ள நிலத்துல விழுந்த விதை விழுந்துச்சுன்னு விவசாயிக்கு தெரியுமா தெரியாதா? மனுஷகுமாரனுக்கு தெரியுமா தெரியாதா? அவர் ஓடி போய், ஐயோ இங்க தானே முள்ளு இருந்துச்சு, மறுபடியும் முள்ளு முளைச்சா என்ன பண்றது, அதனால அந்த விதையை பொறுக்குவோம்னு விதையை பொறுக்கி எடுத்தாரா? சொல்லுங்க, ஏன் விட்டார்? ஏன் விட்டுட்டாரு? அது வரும். அவர் அந்த நிலத்தை நம்பினார். ஏன் விதை இந்த நிலம் எங்க இருந்தாலும், எப்படிப்பட்ட முள்ளுக்குள்ள இருந்தாலும் என் விதைய இந்த நிலத்தால முளைக்க பண்ண முடியும். இந்த நிலத்தால 100 மடங்கு பலனை கொடுக்க முடியும். இந்த நிலத்தால கனி கொடுக்க முடியும். இந்த நிலத்தால என் விதைய செயல்பட வைக்க முடியும். இந்த நிலத்தால ஆசீர்வாதமா மாற்ற முடியும் சொல்லி நம்பி தன்னுடைய விதைய முள்ளுக்குள்ள விதைக்கிறார். முள்ளுக்குள்ள போடப்பட்ட விதைய திரும்ப எடுக்கல. நிறைய நேரங்கள் உங்க வாழ்க்கையில முள் இருக்குது, நிறைய நேரத்துல உங்களை நோக்கி முள்ளு வளருது அப்படின்னு சொன்ன உடனே நம்ம சொல்றோம், ஆண்டவரே ஏன் என்னை இங்கே வைத்தீர், ஏன் என்னை இங்க போட்டீர், ஏன் என்னை இங்க முளைக்க பண்ணினீர்? கர்த்தர் சொல்றாரு, நீ இருக்க வேண்டிய இடம். சத்தமா சொல்லுங்க. உன்னத பாட்டுல ஒரு வசனம் அழகா உண்டு, முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே சொல்லுங்க, மனுஷகுமாரத்திகளுக்குள்ளும் என்னுடைய பிரியமானவளும் இருக்கிறாள். யாரெல்லாம் கர்த்தருக்கு பிரியமானவர்கள் கையை தூக்குங்க. நல்லா தூக்கணும். தூக்கிட்டீங்களா? அப்ப நீங்க இருக்க வேண்டிய இடம் எங்க? என்ன கை இறங்கிடுச்சு? அப்ப இருக்க வேண்டிய இடம் எங்க சொல்லுங்க. ஆதியாமத்திலிருந்தே பாருங்க, ஆபிரகாம ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்குமா? சொல்லுங்க. அவனுக்கு முள்ளா யாரு மாறினா தெரியுமா? யாரு? இஸ்மவேல். ஆகார் முள்ள கொடுத்தாரா? எகிப்திலிருந்து வரும்போதே எதையும் சேர்ந்து வாங்கிட்டு வந்துட்டாரு. ஒவ்வொரு நாளும் சாராட்ட இருந்து வாங்குற அடி அவருக்கு எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்க.
சரி, அடுத்தது யாரு? ஈசாக்கு. ஈசாக்கு முள்ளு வந்துச்சா வரலையா? தோன்ற இடமெல்லாம் வந்து நின்றுருக்காங்க, இது ஏன் நிலம். அது வரைக்கும் வரமாட்டாங்க, அப்பதான் வந்து நிற்பாங்க. சரி, அடுத்தது யாக்கோபுக்கு முள் இருந்துச்சா இல்லையா? பைபிள்ல தேவனால் நேசிக்கப்பட்ட ஒரு மனுஷன் முள்ளில இல்ல பிரதர்ங்கிற சொல்லுங்க பார்க்கலாம். யார சொல்லுங்க? ஒரு ஆளை காட்டுங்க. தாவீதா? சாலமோனா? அவன் வாழ்க்கையே முள்ளா போச்சு. அவன் வாழ்க்கையே அந்நிய தெய்வங்களை உள்ள கொண்டு வந்து, அந்நிய ஸ்திரிகளை உள்ள கொண்டு வந்து வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு இப்ப கடைசியில? இல்ல, அவனா முள்ளா மாத்திக்கிட்டான். தேவனால் நேசிக்கப்படுகிற பிள்ளைங்களுக்கு அநேக நேரங்கள்ல அவங்க வைக்கப்படுகிற இடம் எங்கதான்? முள்ளுதான். ஏன்னா என் பிள்ளை யாருன்னு காமிப்பதற்காக கர்த்தர் அந்த அனுபவத்தை கர்த்தர் அனுமதிக்கிறார். நான் சொல்ற புரியுதா? நீங்க மத்த பிள்ளைக்கும் ஆணுடைய பிள்ளைக்கும் என்ன இருக்கு? வித்தியாசம் இருக்கா இல்லையா? மத்த பிள்ளைங்க சாதாரண ரோட்ல போயிட்டு ஹே நான் சூப்பரா போனேன்னு சொல்லலாம். ஆனா கல்லும் முள்ளும் இருக்கிற பாதையில ஒரு தேவ பிள்ளை கடந்து வந்து சொல்ல முடியும், நீ சாதாரண ரோட்ல கடந்து வந்திருக்கலாம், ஆனா நான் கடந்து வந்தது கல்லையும் முள்ளையும் கடந்து வந்திருக்கிறேன். ஆமென், ஆமென். முள்ளை அனுமதிப்பது நம்ம வாழ்க்கையில, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நல்லது. உங்க வாழ்க்கையில உங்களை சுத்தி முள்ளு இருக்குன்னா சந்தோஷப்படுங்க, நீங்க தேவனுக்கு பிரியமானவர்கள். ஆமென். ஆனா இருக்கக்கூடாத முள்ள ஒன்று பேசுறேன் நான், அது பின்னாடி வர்றேன். ஆனா உங்க வாழ்க்கையில சில போராட்டங்கள் மத்தியில, பிரச்சனைகள் மத்தியில வாழ்றோம் பிரதர், கவலைப்படாதீங்க, நிச்சயமா உங்களால பலன் கொடுக்க முடியும். நீங்க பலன் கொடுப்பீங்கன்னு நம்பிதான், உங்களால ஜெயிக்க முடியும்னு நம்பிதான், என் புள்ள இந்த இடத்துல தலை நிமிர்ந்து நடப்பான்னு நம்பிதான், என் புள்ள இந்த இடத்துல என் வார்த்தையை நிலைநிறுத்துவான்னு நம்பிதான் உங்களை அந்த முள்ளுக்குள்ள அனுப்பியிருக்கிறார். உங்க வேலை உங்க முள்ளா இருக்கலாம், உங்க குடும்பம் உங்க முள்ளா இருக்கலாம், உங்க நண்பர்கள் உங்க முள்ளா இருக்கலாம், உங்க உறவினர்கள் உங்க முள்ளா இருக்கலாம், உங்க சுத்தி இருக்கிறவங்க முள்ளா இருக்கலாம். கவலைப்படாதீங்க, அந்த முள்ளும் மத்தியிலையும் உங்களால பூக்க. ஆமென். முள்ளு சுத்தி நிக்குது, நடுவுல மட்டும் ஒரு செடி பூத்து நிக்குது, எப்படி இருக்கும் சொல்லுங்க? இந்த கள்ளி செடியில அந்த பூ பார்த்திருக்கீங்களா? ஃபுல்லா முள்ளா இருக்கும், ஆனா மேல அந்த கொண்டையில மட்டும் என்ன இருக்கும்? பார்க்க எப்படி இருக்கும்? சத்தமா சொல்லுங்க. அப்புறம் ஏன் உங்களுக்கு மட்டும் கஷ்டமா இருக்கு? சாதாரண கள்ளி செடியிலே இந்த பூவை எதுக்கு மத்தியில் தான் வச்சிருக்கிறாரு? முள்ளுக்கு நடுவில் தான் வச்சிருக்கிறாரு. அந்த முள்கள் அந்த பூவை சேதப்படுத்த. நான் சொல்றேன், உங்க பூவை, உங்க ஆசீர்வாதத்தை, உங்களுக்கு வர வேண்டியதை எந்த முள்ளாலும் ஸ்டாப் பண்ண முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. பாத்தீங்கன்னா இப்ப இந்த இந்த விதை விழுந்த இடம் இருக்குல்ல, அந்த முள்ளு எப்படி வளரும் அப்படின்னா, அந்த விதைக்கு வர்ற தண்ணியை குடிச்சுதான் அது வளரும். கரெக்டா? அந்த விதைக்கு, அந்த விவசாயி, அந்த மனுஷகுமாரன் விதைக்கு தான் தண்ணி பாய்க்கிறான், அந்த நிலம் அதை வாங்குது. இப்ப அந்த நிலம் உரியும் போது, அந்த விதையும் உரியும் போது, அதுல இருந்து எடுக்கப்பட்ட அந்த முச்செடி என்ன பண்ணுது தெரியுமா? அந்த தண்ணியை உரியுது. இப்ப விதைக்கு வர வேண்டிய, நிலத்துக்கு வர வேண்டிய அந்த தண்ணியை அந்த முச்செடி உறிஞ்சு என்ன பண்ணிட்டு இருக்குது சொல்லுங்க? உரிகிறது நல்ல செடியா இருந்தா பரவாயில்ல பிரதர், என் கையிலேயே சாப்பிட்டுட்டு என் கையிலேயே ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு எனக்கு அது எப்படி இருக்கு இன்னைக்கு? ஆமாவா இல்லையா? என்னால ஆசீர்வாதம் பெற்றவங்க, என்னால நன்மை பெற்றவங்க, என்னால உதவி பெற்றவங்க, என்னால நன்மைகளை அனுபவிச்சவங்க இப்ப எனக்கே எப்படி இருக்கிறாங்க? ஆமே. இந்த முள்ளுகளையும் கர்த்தர் மாற்றுவார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இந்த முள்ளெல்லாம் மாறும். ஆமென். இப்படிப்பட்ட இப்ப அந்த முள்ளு இப்பதான் என்ன செய்யுதுன்னா முளைக்க ஆரம்பிக்குது. சரி, இப்ப இந்த இந்த உவமையில சொல்லப்பட்ட ஒரு முள்ளை குறித்து சொல்லி நான் ஜோபிக்க போறேன். இப்ப ஆண்டவர் இந்த விதையை வாங்கி, இந்த நிலத்தை வாங்கி, அந்த நிலத்துல தன்னுடைய விதையை போட்டு அதை வளர செய்கிறார். ஆனா அந்த நிலத்தால நல்லா வளர்ந்து வருது, ஆனா என்ன கொடுக்க முடியல? சத்தமா சொல்லுங்க, கனி கொடுக்க முடியல. ஏன் அப்படின்னா, இப்ப வாசிங்க பார்க்கலாம், 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். 8:7 வாசிங்க. 8:7.
சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் கூட வளர்ந்து போதும். முள் கூட வளர்ந்து, நல்லா கவனிங்க. இந்த செடி வளர வளர எதுவும் சேர்ந்து வளருது. சத்தமா எது வளருது? மறுபடியும் சொல்றேன், இந்த செடி வளர வளர எதுவும் வளரும். அப்போ உங்களை சுற்றி முள்ளு வளருதுன்னா நீங்க என்ன செய்யறீங்கன்னு அர்த்தம் சொல்லுங்க. உங்களை சுத்தி முள்ளு வளருது பிரதர், என்ன சுத்தி நிறைய முள்ளு முளைச்சு வருது பிரதர், கவலைப்படாதீங்க. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? வளர்ந்துட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல நம்மளை சுத்தி முள்ளு வரும்போது நம்ம பார்வைக்கு முள்ளு மட்டும்தான் தெரியுது, நம்ம பார்வைக்கு அந்த முள்ளு வருகிற கஷ்டம் தான் தெரியுது. ஆனா உண்மை, வரவங்களை உட்கார Jesus. Thank you, Lord. Amen. Amen. அப்போ உங்க கூட முள் வளருதுன்னா அநேக நேரங்களில் ஒன்று மறைக்கப்படுது. என்ன மறைக்கப்படுதுன்னா, நான் வளர்றேன், நான் கனி கொடுக்கிற மாதிரி வளர்றேன், நான் வசனத்துல வளர்றேன், ஏன் ஆவிக்குரிய வாழ்க்கை வளருது, ஏன் ஜெபம் வளருது, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், நான் முன்னேறிட்டு இருக்கிறேன், நான் உயர்வடைஞ்சிட்டு இருக்கிறேன். அந்த அறிவு நமக்கு இல்லாம போயிருது. ஜீசஸ் வாங்க வாங்க, இங்க முன்னாடி இடம் இருக்கு, இங்க ஃப்ரண்ட்ல இடம் இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ ஒரு நாளும் மறந்துடாதீங்க, உங்களை சுற்றி எத்தனை முள்ளு வளர்ந்தாலும் உங்களுக்குன்னு தெரியணும், என்னை சுற்றி ஒரு முள்ளு வளருதுன்னா நான் ஒரு மடங்கு என்ன பண்ணியிருக்கேன் சொல்லுங்க. 2 முள்ளுனா எத்தனை அடி வளருதோ அதை விட டபுள் ஹைட்டு நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன். ஆமேன். அப்போ ஒரு நாள் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. அல்லேலூயா. வசனம் அழகா சொல்லுது, முள் கூட வளர்ந்து. இது வளர வளர முள்ளும் வளரும். அப்போ என்ன அர்த்தம்னா, முள் வளர்ந்துச்சுன்னா நீங்களும் கூட என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்னு அர்த்தம். அல்லேலூயா. எந்த இடத்துல முள் வளருதோ அந்த இடத்துல கர்த்தர் உங்க கூட இருக்கிறார்னு அர்த்தம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். உங்களை காயப்படுத்துகிற அனுபவங்கள், உங்களை பலவீனப்படுத்துகிற அனுபவங்கள் பெருகுதுன்னா அந்த இடத்துல கர்த்தர் உங்க கூட இருக்கிறார்னு அர்த்தம். யோசேப்பை தூக்கி குழியில போட்டாங்க, சொந்த சகோதர முள்ளுகளா மாறினாங்க. சுத்தி 10 முள்ளு நிக்குது. 10 முள்ளும் தூக்கி யோசேப்பை என்ன பண்ணுச்சு, குழியில போட்டுச்சு. எல்லாரும் நினைச்சா யோசேப்பு சோலி முடிஞ்சிச்சு, அவனை குழியில தூக்கி போட்டோன்னு. ஆனா அவனுக்கு தெரியல, அங்கதான் கர்த்தர் முதல் முறையா யோசேப்பை ஒரு ஸ்டெப் உயர்த்தி வச்சார். ஆமென். ஒரு ஸ்டெப் உயர்த்தி வைக்கிறார். அடுத்தது இஸ்மவேல் கையில வித்து போடுறாங்க. அடுத்த 2வது ஸ்டெப் அவன் உயர்றான். 3வது ஸ்டெப் போத்திபார் வீட்டுல பிரச்சனை வருது, அங்க முள்ள மாறுது. அங்க கர்த்தர் 3வது ஸ்டெப் உயர்த்துகிறார். 4வது ஸ்டெப் சிறைச்சாலைக்குள்ள போறான். அங்க இருந்து அடுத்த ஸ்டெப் கர்த்தர் உயர்த்துகிறார். கடைசியில உயர்த்தி உயர்த்தி எங்க ஒண்ணு வச்சிட்டார் தெரியுமா சொல்லுங்க. அப்ப எதிரிகள் பெருக 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 இவனுடைய பாதை என்னப்பா எங்க போயிட்டு இருக்குது, சிங்காசனத்தை நோக்கி வளர்ந்து கொண்டிருக்கிறது. நான் சொல்றேன், உங்களை நோக்கி முள்ளு வளருதுன்னா நீங்க சிங்காசனத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறீங்கன்னு அர்த்தம். எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. அதனால முள்ளு கூட வளருவது. அப்ப முள்ளை பார்க்கும் போதெல்லாம் உங்களுக்கு தெரியணும், என்ன தெரியணும்னா நான் என்ன செய்யறேன். அப்ப நான் வளர்றேங்கிறத எதை பார்த்து பிரதர் கண்டுபிடிக்கிறது? முள்ளை பாரு. எல்லாரும் கண்ணாடியை பார்த்து நான் ரொம்ப அழகா இருக்கேன்னு பார்ப்போம்ல. ஆனா நான் ஆசீர்வாதமா இருக்கிறேன்னு பார்க்கணும்னா எதை பார்க்கணும்? ஆனா நம்ம எதுக்காக முள்ள பார்ப்போம் தெரியுமா? என் போச்சு பிரதர், எல்லாம் போச்சு பிரதர். முள்ளு பெருகிச்சுன்னா நான் உயர்ந்துட்டே இருக்கிறேன்னு அர்த்தம். சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்க, உங்க வாழ்க்கையில என்னென்ன முள்ளு உங்களை சூழ்ந்து நிக்குது. அது வியாதியா இருக்கலாம், பிரச்சனைகளா இருக்கலாம், தேவைகளா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். கரங்களை உயர்த்தி யோசித்து பாருங்க, எது எது அத்தனையும் கர்த்தர் அந்த நாளில் மாற்றி போடுவார்.
அது எல்லாம் நீங்க வளருவதற்கான அடையாளம். அது எல்லாம் நீங்க உயர்வதற்கான அடையாளம். முள்ளு வந்துச்சுன்னா நீங்க உயர்றீங்கன்னு அர்த்தம், கீழே போகல. நிறைய நேரத்துல முள்ளு வந்துச்சுன்னா அவ்வளவுதான், முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறோம். நீங்க அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வைக்கணும்னு அர்த்தம். உங்களை நோக்கி முள்ளு வருதுன்னா நீங்க யோசிக்க வேண்டிய அடுத்தது என்ன தெரியுமா? நான் கீழே போக மாட்டேன், இன்னும் ஒரு படி மேல வளர போறேன், இன்னும் ஒரு படி மேல வளர போறேன், இன்னும் ஒரு படி மேல முள்ளு வந்துச்சுன்னா இன்னும் 2 ஸ்டெப் நான் மேல போறேன். கர்த்தர் என்னை முள்ளுகளுக்கும் மேலாய் வைக்க போகிறார். முள்ளுகளுக்கு நடுவுல இருக்கிற லீலி புஷ்பத்தை போல் கர்த்தர் உயர்த்த போகிறார். Thank you Lord. அப்படி செய்வதற்காக நன்றி. அல்லேலூயா. இந்த முள் செடி இப்ப கூட வளருது இல்ல? இப்ப வாசிங்க பார்க்கலாம். 14 வசனத்தை வாசிங்க. முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களா இருக்கிறார்கள். கேட்டவுடனே போய் பிரபஞ்சத்திற்குரிய கவலைகளினாலும் ஐஸ்வரியத்தினாலும் சிற்றின்பங்களாலும் நெருக்கப்பட்டு என்ன கொடாதிருக்கிறார்கள்? சத்தமா சொல்லுங்க, என்ன கொடாதிருக்கிறார்கள்? அப்போ அந்த செடி என்ன ஸ்டேஜுக்கு வந்துச்சு? பலன் கொடுக்கிற ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. அப்போ உங்களை சுத்தி முள்ளு வந்துடுச்சுன்னா நீங்க யோசிக்க வேண்டியது என்னன்னா, நான் என்ன ஸ்டேஜுக்கு வந்திருக்கிறேன்? சத்தமா சொல்லுங்க. நான் வளர்ற ஸ்டேஜ் இல்லையா, நான் பலன் கொடுக்கிற ஸ்டேஜ். என்ன சுத்தி நிறைய முள்ளு நிக்குதுன்னா நான் அநேகருக்கு ஆசீர்வாதமான மாறுகிற ஸ்டேஜ்ல நிக்கிறேன். கர்த்தர் என்ன உயர்த்துகிற ஸ்டேஜ்ல நிக்கிறேன். எனக்கான வச்சிருக்கிற கர்த்தர் வச்சுக்கிற அந்த திட்டத்துக்கிட்ட வந்து நிக்கிறேன். அதை நான் அனுபவிக்க போறேன், அதை பெற்றுக்கொள்ள போறேன். நிறைய நேரத்தில் நம்ம ஆட்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? கடினமா உழைச்சு வருவாங்க. நீங்க இந்த வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ்ல எல்லாம் அந்த சில இமேஜஸ் பார்ப்பீங்க. ஒருத்தன் வந்து வைரக்கல்ல தோண்டுவான், பார்த்திருக்கீங்களா? நல்லா தோண்டி கஷ்டப்பட்டு தோண்டி 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 கிட்ட வந்துருவான். ஒரு லெவல் வரும்போது ஒரு வெட்டுனா என்னத்தை எடுத்துடலாம்? வைரத்தை எடுத்துடலாம். ஆனா நம்ம ஆட்கள் என்ன பண்ணிடுறது? இதுக்கு மேல முடியாதுடா சாமின்னு போட்டுட்டு பின்னாடி 100 வெட்டுனா ஒன்னால அடுத்த செகண்ட் ஒரு வெட்டு என்ன செய்ய முடியல. இன்னைக்கு ஆவிக்குரிய ஸ்டேஜ்ல நம்ம அந்த லெவல்ல தான் நிக்கிறோம். அநேக ஆசீர்வாதங்கள் நம்மளை கடந்து போறதுக்கு காரணம் என்னன்னா, நல்லா வளர்ந்து வர்றோம் பிரதர், ஆனா கனி கொடுக்கிற ஸ்டேஜில் அந்த செடி அப்படியே மறுபடியும் விதையாவே மாறி. இன்னைக்கு அது மாறணும். ஆமென். சத்தமா சொல்லுங்க, அது மாறணும். உங்களை மறுபடியும் சொல்றேன், நீங்க உங்களை சுத்தி முள்ளு பெருகுதுன்னா நீங்க கனி கொடுக்கிற ஸ்டேஜ்ல இருக்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்க கனி கொடுக்க போறீங்கன்னு அர்த்தம். நீங்க கனி கொடுக்கிற நிலையில நிக்கிறதுனால தான் உங்களை சுத்தி என்ன நெருக்குது. இப்ப சொல்லுங்க, காய்ச்ச மரம் தான் எல்லா மரமா கழுது எறிவாங்க. எந்த மரம் காய்க்குதோ அந்த மரம். ஆமென். நேற்று தினத்துல இந்த மெசேஜை நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும்போது நிறைய வாரம் சில காரியங்களை குறித்து ரொம்ப வேதனைப்பட்டேன். அதனாலதான் மெசேஜை மாத்தலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன், வேற யார்ட்டையும் கொடுக்கலாமான்னு. அப்படி யோசிச்சு நான் இப்போ என் மனைவி வந்து சொன்னாங்க, சில வசனத்தை சொல்லிட்டு சரி ஓகே தூங்குன்னு சொல்லிட்டு தூங்கும் போது சில சொப்பனங்களை கர்த்தர் காமிச்சார். அதுல ஒரு சொப்பனம் வாழை மரம். நான் எதை நினைச்சு படுத்தேனோ கர்த்தர் காமிச்சது. ஒரு பெரிய ஒரு வாழை மரம் மாதிரி ஒரு பெரிய மரம் நிக்குது. வாழை மரத்துல எத்தனை கொலை தான் போடும் சொல்லுங்க? ஆனா ஏன் வாழை மரத்துல மட்டும் எங்கெங்கெல்லாம் தாறு வருதோ அங்கங்கெல்லாம் கொலையா காக்கிது. ஆமென். அந்த மரம் பயங்கர ஹைட்டா நின்று அதை கொலை என்ன பண்ண முடியல, அப்படி வளைஞ்சு நிக்குது. காலைய மண்டை சொல்லிட்டு இருந்தேன். அப்பதான் நான் யோசிச்சேன், ஆண்டவர் நம்ம எதை குறிச்செல்லாம் கவலைப்படுறோமோ அதை விட அதிகமா நான் உனக்கு செய்வேன்னு சொல்றார். அல்லேலூயா. எனக்கு அதை பார்த்தோன்னே 2 மரம் நிக்குது. 2 மரம் ஃபுல்லா. நான் மறுபடியும் கேட்கிறேன், இது வாழை மரமா இல்லை வேற மரமா? இது வாழை மரம் தான். அது ஒவ்வொரு காயும் காய்ச்சி கிடக்குது அந்த மரம். அப்பதான் யோசிச்சேன், கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நம்ம எதை குறித்து கவலைப்படுறோமோ, நம்ம எந்த ஸ்டேஜில் நிற்கிறோங்கிறத கர்த்தர் எனக்கு காமிச்சு கொடுத்தார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் எந்த ஸ்டேஜில் இருக்கிறோன்னு அர்த்தம்? நம்ம ஸ்டேஜ், நம்ம சர்ச்சுக்கு கனி கொடுக்கிற ஸ்டேஜில் நிக்குது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம்ம சபை கனி கொடுக்கிற ஸ்டேஜில் நிக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால என்ன பண்ணிட வேண்டாம், கவலைப்பட வேணாம். ஸோ நம்ம கனி கொடுக்கிற ஸ்டேஜில் இருக்கிறோன்னா முள்ளு பெருகுன்னு அர்த்தம். ஆமென்.
முள்ளு வருதா, பயங்கரமா பெருகதான் செய்யும். ஆனா எதை குறிச்சும் கவலைப்பட போறது இல்ல. கர்த்தர் சொன்னதை செய்து முடிக்க போகிறார். ஆமென். சரி, ஏன் இந்த செடியால இந்த கனி கொடுக்க முடியல அப்படின்னா, வசனம் சொல்லுது, முட்கள் அதை என்ன பண்ணுச்சாம்? சத்தமா சொல்லுங்க, என்ன பண்ணுச்சு? நெரிச்சு போட்டுச்சு. இந்த நெரிச்சு போட்டதுக்கு ரெண்டு வார்த்தை இருக்கு, ரெண்டு அர்த்தம் இருக்கு. ஒண்ணு, இந்த முட்செடி என்ன பண்ணுதுன்னா, அந்த செடி கனி கொடுக்கிற பருவத்துல வரும்போது, இதை எபிரேயத்துல இப்படி, சாரி கிரீக்ல இப்படி போட்டிருக்காங்க, தண்ணீர்ல முக்கி, கழுத்தை பிடிச்சி தண்ணியில முக்கி அவனை மூச்சு விட்டு சாக வைக்கிறது மாதிரி நெருக்கி போடுதான். அந்த இமேஜை போடுங்க, தெரியுதா பின்னாடி? இந்த இந்த முள்ளு என்ன பண்ணுது, அந்த செடியை கழுத்தை என்ன பண்ணுது, இப்ப முடிச்சிட்டு கனி கொடுப்பியா, வளருவியா, இதுக்கு மேல தெரியுதா பின்னாடி? இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் இதுதான். ஏன் கனி கொடுக்க முடியல பிரதர்? என்ன கழுத்தை பிடிச்சு நெரிச்சது மாதிரி இருக்கு பிரதர். மூச்சு திணற வச்சு சாகடிக்கிறது, இதனுடைய அர்த்தம் அதுதான். அந்த முள்ளு நெருக்குதுன்னா எப்படி நெருக்குதுன்னா, அது மூச்சு விட முடியாத அளவுக்கு அதை மூச்சு முடி அந்த மூச்சு அடக்கி சாகிறது போல அதை கொல்லுகிறது தான் இந்த முள்ளு. இன்னொரு இடத்துல கழுத்தை நெருக்கிறது. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை நல்ல வளர்ந்து வர்றோம், நல்ல ஜெபிக்கிறோம், நல்ல வசனத்துல வர்றோம். ஆனா சில காரியங்கள் என்ன செய்யுதுன்னா, உங்க கழுத்தை பிடிச்சி உங்களை நெரிச்சிட்டு உங்களை மூச்சு விட பண்ண முடியாத சூழ்நிலை வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அந்த செடி என்ன ஆயிருது? உண்மையா இல்லையா? நிறைய பேரை கர்த்தர் காமிக்கிறாரு. நிறைய பேர் இந்த சூழ்நிலை நிக்கிறீங்க, கழுத்தை நெரிக்கப்பட்ட நிலையில மூச்சு விட முடியல பிரதர். ஒவ்வொரு நாளும் நரக வேதனை அனுபவிச்சுட்டு இருக்கிறோம், ஒவ்வொரு நாளும் செத்து பொழைச்சிட்டு இருக்கிறோம். நிறைய முட்கள் உங்க கழுத்தை நெரித்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு உங்களை கழுத்தை நெரிக்கிற ஒரு முள்ளை குறித்து நான் உங்களுக்கு சொல்லி நம்ம செபிக்க போகிறோம். வாசிங்க பார்க்கலாம், அதே 8ஆம் அதிகாரம், வேகமாக போகும், டைம் ஆயிடுச்சு. வாசிங்க 14, சரி 14 வாசிங்க. முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களா இருக்கிறார்கள். கேட்டவுடனே போய் பிரபஞ்சத்துக்குரிய கவலைகளினாலும் ஐஸ்வரியத்தினாலும் சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்பட்டு, எப்படி சொல்லுங்க, எப்படி மூச்சு திணறப்பட்டு, சொல்லுங்க, கழுத்து நெரிக்கப்பட்டு பலனை கொடாதிருக்கிறார்கள். 3 காரியத்தை சொல்றார். ஒண்ணு என்ன? பிரபஞ்சத்தின் கவலை. 2வது, 3வது சிற்றின்பம். நீ ஒண்ணு மட்டும் சொல்ல போறேன், பிரபஞ்சத்தின் கவலை. இன்னைக்கு அநேக முள், அநேக செடி, அநேக நல்ல நிலம், அநேக நிலங்கள் தங்கள் விதையை முளைப்பிக்க முடியாததுக்கு காரணம், கனி கொடுக்க முடியாததுக்கு காரணம், சந்தோஷமாய் வாழ முடியாததுக்கு காரணம் என்ன அப்படின்னா கவலை. சொல்லுங்க, என்னது? இன்னைக்கு நிறைய பேரை கவலை என்ன பண்ணுதுன்னா மூச்சு திணற பண்ணுது. கவலை என்ன பண்ணுதுன்னா கழுத்தை நெரிச்சு நிக்குது. நிறைய தேவ பிள்ளைங்க வாழ்க்கையில, உங்க வாழ்க்கையில கர்த்தர் வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கூடாதபடி நிற்கிற முதல் காரியம், முதல் முள்ளு என்னன்னா கவலை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கவலை. கவலைப்படுறது அவ்வளவு பெரிய குற்றமா பிரதர்? நான் கேட்கிறேன், எத்தனை பேர் கவலைப்படாம இருக்கீங்க? இப்படிலாம் கேட்டேன், எப்படி பிரதர்? வாழ்க்கையே எப்படிதான் ஓடுதே. காலைல எலும்புனா பல்லு தேய்க்கிறதுக்கு ஒரு கவலை, பேஸ்ட் இருக்கா இல்லையா? பேஸ்ட் இல்லைன்னா கடை இப்ப திறந்துருப்பானா மாட்டானா? சரி, எலும்பணுன்னு டீ குடிக்கிறது ஒரு கவலை. டீ நல்லா இருக்குமா? என் வீட்டுக்காரர் நல்லா இருக்குன்னு சொல்லுவாரா, இல்லைன்னா தூக்கி எரிவாரா? சாப்பாடு நல்லா இருக்குமா, நல்லா இருக்காதா? ட்ரெஸ் நல்லா இருக்குமா, நல்லா ஊர் கண்டது கழியதுக்கெல்லாம் சொல்லுங்க. நல்ல கவனிங்க, நீங்க கவலைப்பட்டீங்கன்னா குடும்பத்துல சமாதானம் இருக்காது. கரெக்டா? சத்தமா ஆமேன்னு சொல்லுங்க. கவலைப்பட்டீங்கன்னா பொண்டாட்டி பிள்ளைங்க கூட சரியா பேச மாட்டீங்க, புருஷன் கூட சரியா பேச மாட்டீங்க. கரெக்டா? ஆமேனா சத்தமா ஆமேன்னு சொல்லிடணும். கவலைப்பட்டீங்கன்னா பாத்திரத்தெல்லாம் தூக்கி எறிவீங்க.
அப்பெல்லாம் பண்ண மாட்டோம் பிரதர், அப்பப்போ எரியும் பிரதர். அது கோபம் வந்தா. கோபம் எதுல வரும்? கோபத்தினுடைய அஸ்திபாரம் என்ன தெரியுமா? கவலை. இந்த மனுஷன் என் கூட பேசவே மாட்டான்னு ஒரு கவலை வரும் பாருங்க. அந்த கவலை தான் எப்படி மாறும்? கோபம் எப்படி மாறும்? அடுத்தது ஆத்திரமா மாறும். ஆமா, அது கடைசியில் எப்படியும் முடியும். சரி, கவலை உங்க வாழ்க்கையில நீங்க வளரக்கூடாதபடி தடை செய்து. ஒரு சம்பவத்தை சொல்லி நான் நிறைய காரியங்கள் சொல்லணும்னு நினைச்சேன், டைம் இல்லை. ஒரே ஒரு காரியத்தை சொல்றேன், வாசிங்க பார்க்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 25 to 34 வரைக்கும் ஒரு பெரிய ஸ்டோரியே இருக்கு. கர்த்தர் சொல்வார் எது எதுக்கெல்லாம் கவலைப்படக்கூடாதுன்னு. எது எதுக்கெல்லாம் கவலைப்படாதுன்னு சொன்னார் சொல்லுங்க. வாசிமா. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை. சரி, நம்ம வசந்த வாசம் ரொம்ப நேரம் ஆயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் சரீரத்தை குறித்து என்ன செய்யக்கூடாது? சத்தமா சொல்லுங்க. யாரெல்லாம் சரீரத்தை குறித்து கவலைப்படாம இருக்கீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம். இந்த மூணையும் குறித்து என்ன பண்ணக்கூடாதான்? யாராவது கவலைப்படாம இருக்கீங்களா? இல்ல, எல்லாருமே கவலைப்படுறோம். சரி, அடுத்தது 27ஆம் வசனத்துல வரும்போது உடைக்காகன்னு சொல்லிட்டு அதுல சொல்றாரு. அடுத்தது 34ஆம் வசனம் வரும்போது நாளைக்காக என்ன பண்ணாதீங்க. நாளைக்காக சொல்லுங்க. என்னைக்காக? எத்தனை பேர் நாளை கழிச்சுக்காக கவலைப்படுறீங்க? நம்ம ஆட்கள் 10 வருஷம் கழிச்சு நடக்குறதுக்காக இப்பவே கவலைப்படுவோம். பார்த்திருக்கீங்களா? பிரதர், உலகம் ரொம்ப மோசமாயிட்டு போகுது பிரதர், 10 வருஷம் கழிச்சு என்ன ஆகுமோன்னு, அதனால பிள்ளையை குறித்து எப்படி இருக்கு பிரதர்? நாளைக்கே கர்த்தர் வந்துட்டா என்ன செய்வீங்க பிரதர்? ஹலோ, நான் சொல்றது புரியுதா? அப்ப நாளை தினத்தை குறித்து தான் கவலைப்படக்கூடாதுன்னு சொல்றாருன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த வருஷத்தை குறித்து என்ன பண்றோம்? நம்ம கவலை ரொம்ப பெருசா இருக்கு. சரி, அடுத்தது சொல்ற, இப்போ அந்த சரீரத்துக்காக உணவுக்காக கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு 30ஆம் வசனத்தை வாசிங்க. அற்ப விசுவாசிகளே. என்ன விசுவாசிகள்? அவ கவலைப்படுறவங்க பேர் என்ன? பக்கத்துல கேளுங்க. நீங்க அற்ப விசுவாசியா? என்ன சொன்னாங்க? ஆமான்னு சொன்னாங்களா? சரி, இன்னொரு வசனத்தை வாசிங்க. 31. ஆகையால் எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள். யாரு? அப்ப கவலைப்படுறவங்க பேர் என்ன? சத்தமா. அஞ்ஞானிகளுக்கு அர்த்தம் என்ன? ஞானம் இல்லாதவர்கள். என்ன ரொம்ப தெந்தமில்ல போறீங்களே? நம்ம லோக்கல்ல சொல்லுங்க, அறிவில்லாதவங்க. அப்ப நம்மெல்லாம் யாரு? இந்த நிலத்துக்கு ஒரு அறிவே இல்லை. என்ன அறிவு இல்லை? நாளைக்காக என்ன செய்யாத, சாப்பாட்டுக்காக என்ன செய்யாத, ட்ரெஸ்ஸுக்காக என்ன செய்யாத. இதை தவிர வேற எதுக்கு நம்ம கவலைப்படுறதும், எதுக்கெல்லாம் அவர் கவலைப்படக்கூடாதுன்னு சொன்னாரோ அத்தனைக்கு நம்ம என்ன பண்றோம்? அப்ப நம்ம என்ன? நம்ம யாரு? இந்த கவலைகள் நம்ம அறிவில்லாதவர்களாய், நம்மளை அவிசுவாசிகளாய் மாற்றுது. நீங்க கேட்கலாம், கவலைப்படுறதுனால நம்மள அவிசுவாசியா? பைபிள் அழகா சொல்லுது, நீ நாளை தினத்துக்காக கவலைப்பட. நாளைக்காக, இன்னைக்கு இல்ல, நாளை கழிச்சு இல்ல, ஒரு வருஷம் கழிச்சு இல்ல, ஒரு மாசம் கழிச்சு இல்ல, நாளைய தினத்தை குறித்து நீ கவலைப்பட்டாலே நீ அஞ்ஞானி. ஏன்னா அந்த கவலை உன்னை உலகத்தானை போல மாத்திரும். அந்த கவலை உன்னை தேவனிடத்திலிருந்து பிரிச்சிரும். அந்த கவலை உன்னை வாழ்க்கையை முழுவதுமாய் சிதைச்சிரும். இன்னைக்கு நம்மளை முழுவதுமாய் மூழ்கடிக்கிறது என்ன தெரியுமா? சாப்பாட்டை குறிச்சு கவலை, நாளை தினத்தை குறிச்ச கவலை, பிள்ளையை குறிச்ச கவலை, தேவையை குறிச்ச கவலை. இந்த கவலைகள் வரும்பொழுது நல்ல சந்தோஷமா வாழ்ந்து கொண்டிருந்த குடும்பம் கவலையினால மௌனமா உட்கார்ந்துருக்கு. உண்மையா இல்லையா? ஆமென். ஒரு தேவ பிள்ளையினுடைய மிகப்பெரிய எதிரி கவலை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உன் எதிரி நான் கிடையாது, கவலை. வீட்டில் போய் மனைவியை பார்த்து புருஷன் சொல்லணும், எம்மா உன் எதிரி நான் கிடையாதுமா. என்னது? அதனால மனைவி புருஷனை பார்த்து சொல்லணும், எம்மா உன் எதிரி ஆப்பச்சட்டியை தூக்கி எறிகிறது, கரண்டி தூக்கி எறியலாம், எதை தூக்கி எறியுது? கவலையை தூக்கி எறிஞ்சிரு, என் மேல என்ன பண்ணாத. ஆமென். சரி, வேகமா இந்த கவலையினால என்ன நடந்துச்சு நானும் முடிக்கலான்னு தான் பார்க்க முடிய மாட்டேங்குது. லூக்கா 12ஆம் அதிகாரம் 31, 32 வாசிங்க.
லூக்கா 12:31-32. தேவனுடைய தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது அப்பொழுது இவைகளெல்லாம் இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கூட கொடுக்கப்படும். கொடுக்கப்படும். பயப்படாதே, பயப்படாதே சிறுமந்தையே, சிறுமந்தையே, உங்களுக்கு உங்களுக்கு ராஜ்யத்தை ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். நல்ல கவனிங்க. இந்த உணவுக்காக கவலைப்படாத, உடைக்காக கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில கர்த்தர் சொல்றாரு, தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது தேடு, பயப்படாதே சிறுமந்தையே, அவர் தன்னுடைய ராஜ்யத்தை உனக்கு கொடுக்க சித்தமா இருக்கிறார். கவலை என்ன செய்யும்னா தேவ ராஜ்யத்தை மறக்க பண்ணும். கவலை என்ன பண்ணும்னா தேவ ராஜ்யத்தின் ஆசீர்வாதங்களை இழக்க பண்ணும். கவலை சாதாரணமானதல்ல. நீங்க கவலைப்பட தேவ ராஜ்யத்தை விட்டு தூரம் போறீங்க. அவர் அழகா சொல்றாரு, கவலை எல்லாம் சொல்லிட்டு நீ கவலைப்பட்டனா என்ன அர்த்தம் தெரியுமா? தேவ ராஜ்யத்தை தேடலன்னு அர்த்தம். நீ கவலைப்பட்டனா என்ன அர்த்தம் தெரியுமா? தேவனுடைய நீதியை தேடலன்னு அர்த்தம். கவலை தேவனுடைய நீதியையும் தேவனுடைய திட்டத்தையும் ஸ்டாப் பண்ணும். ஆமென், ஆமென். நீங்க நல்ல தேவ ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டு இருப்பீங்க, நல்ல கர்த்தருடைய காரியங்களை வந்துட்டு இருப்பீங்க, நல்ல விசுவாசத்துல வந்துட்டு இருப்பீங்க. அந்த கனி கொடுக்கிற நேரத்துல இந்த கவலை கழுத்தை நெரிக்கும் பொழுது தேவ திட்டத்தை விட்டு தேவ ராஜ்யத்தை விட்டு அப்படியே கீழே இறங்குறோம். உண்மையா இல்லையா? ஆமென். கவலைகளினால ஊழியத்தை இழந்தவர்கள் உண்டு. கவலைகளினால தேவ ராஜ்யத்தை விட்டு பின்வாங்கி போனவர்கள் உண்டு. கவலை உங்க வாழ்க்கையில சகலத்தையும் பின்வாங்கும்படி செய்யும். கொஞ்சம் யோசித்து பாருங்க, நீங்க கவலைப்படும் போது என்ன பண்றீங்க? நீங்க நல்ல தேவனுடைய குணத்துல வளரணும்னு பிரயாசப்படுவீங்க. ஆனா கவலை வந்துச்சுன்னா எதுல நீங்க வளரணும்னு நினைச்சீங்களோ அதுலயே மாறிடுவீங்க. உண்மையா இல்லையா? கவலை உங்களை அப்படியே மாத்தி போடும். நல்ல நேசிக்கிறவங்களை கூட, நல்ல அன்பு காட்டுறவங்களை கூட, நல்ல உதவி செய்கிறவங்களை கூட கவலை மாத்தி போடும். கவலைப்படாதிருங்கள். இன்னொரு வசனத்தை வாசிங்க கவலையை குறித்து. லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 42, 39 வாசிங்க பார்க்கலாம் வேகமா. அவளுக்கு மரியாள் என்னப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். சரி கவனிங்க, நமக்கு மார்த்தாள் மரியாள் சம்பவத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். இயேசுவை வீட்டுக்கு அழைத்து கொண்டு வந்தது யார்? சத்தமா சொல்லுங்க. மார்த்தாள். வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தது யாரு? பாதத்தில் அமர்ந்தது யார்? மார்த்தாள். எங்க? அவளுக்கு ஒரு கவலை. என்ன கவலை? அவருக்கு சாப்பாடாக்கி போடுறதுல பெரிய கவலை. அவ கேட்கிறா, கவலைப்படாமல் இருக்கிறாள். ஆண்டவர் சொல்லிட்டாரு, மரியா, மார்த்தாள், நீ உன்னை இழந்துட்ட. தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற அனுபவத்தை இழந்துட்ட. நிறைய நேரங்கள் நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொள்றோம், வசனத்தை ஏற்றுக்கொள்றோம், உள்ள ஆண்டவர் வர்றாரு. ஆனா வந்த ஆண்டோடைய சமூகத்துல நம்மளால உட்கார முடியல, பிரசன்னத்தை அனுபவிக்க முடியல, கர்த்தருடைய வார்த்தையை கேட்க முடியல. காரணம் கவலை. அவ சொல்றா, மார்த்தாளே, நல்ல பங்கு ஒன்னே ஒண்ணுதான், தேவையானது ஒன்றே. அதை யார் எடுத்துக்கிட்டா? மரியாள் எடுத்துக்கொண்டா, அவருடைய பாதத்தை பெற்றுக்கொண்டாள். ஆனா மார்த்தாள் தன் கவலைகளினால் தேவ சமூகத்தை இழந்து விட்டாள். கவலை தேவ சமூகத்தை நெரித்து போடும். கவலை தேவனோடு உள்ள உறவை நெரித்து போடும். கவலை தேவ ராஜ்யத்தை நெரித்து போடும். கவலை உலக காரியங்களை தொடாது பிரதர் சிஸ்டர். உலக காரியங்கள் எதையும் கை வைக்காது. நீங்க கவலைப்பட நீங்க எதுல ஆவிக்குரிய வாழ்க்கையில உச்சத்துல நிக்கிறீங்களோ அது எல்லாவற்றையும் ஒரு செகண்ட்ல கவலை இறக்கி விட்டுரும். அதனாலதான் அந்த முள்ளுக்குள்ள இருந்த அனுபவம் மாறி அந்த கவலை அதை நெருக்கி போடுது. வளர விட மாட்டேங்குது, கனி கொடுக்க மாட்டேங்குது, நெருக்கி போட்டது. இயேசுவை மார்த்தாள் இழந்தாள். வீட்டுக்குள்ள இருக்கிறாருங்க, ஆனா வீட்டுக்குள்ள இருக்கிற இயேசுவை அவளால் அனுபவிக்க முடியல. எத்தனை பேரால வீட்டுக்குள்ள தேவ பிரசன்னத்தை அனுபவிக்க முடியல? எத்தனை பேரால வீட்டுக்குள்ள தேவ மகிமை அனுபவிக்க முடியல? இங்க எத்தனை பேர் சொல்ல முடியும், என் வீட்டுக்குள்ள நான் தேவ பிரசன்னத்தை டெய்லி அனுபவிக்கிறேன்னு சொல்லி? இல்ல. ஏன் சொல்லுங்க?
வீடு முழு மறியால் தேவ சமூகத்தில் உட்கார்ந்துருக்கு. ஆனா ஒரு ஆள் என்ன பண்ணிட்டே இருக்கு? கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கு. கவலை பட பட அவள் இயேசுவை விட்டு தூரம் போய் கொண்டே இருந்தாள். வீட்டுக்குள்ள இயேசு இருந்தும் அவளால் அந்த பிரசனத்தை உணர முடியல. இன்னைக்கு நிறைய வீட்டுக்குள்ள இயேசு இருக்கிறார், ஆனா அதை என்ன பண்ண முடியல? சத்தமா சொல்லுங்க. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? உண்மைதான் பிரதர். நீங்க தேவ பிரசன்னத்தை நிறைய நேரங்களில் ஏன் என்னால ஜெபிக்க முடியல, ஏன் வேதம் வாசிக்க முடியல, ஏன் என்னால தேவ பிரசன்னத்தை அனுபவிக்க முடியல? கவலை, எல்லாவற்றையும் குறித்த கவலைகள். இன்னைக்கு ஆண்டதை எல்லாம் விட்டு வெளியே வர சொல்றாரு. இது உனக்கு முள்ளு. நான் சொன்னேன்ல, இந்த முள்ளை விட்டு நீங்க என்ன செய்யணும்? வெளியே வரணும். மற்ற முட்கள், உங்களுக்கு எதிராக இருக்கிற முட்களை அவர் பார்த்துக்குவாருங்க. இந்த முள்ளை அவர் எடுக்க முடியாது. இந்த முள்ளை யார் தான் எடுக்கணும்? நீங்க தான் விட்டு வெளியே வரணும். குடும்பத்தில் இருக்கிற கவலைகளை விட்டு வெளியே வாங்க. குடும்பத்துக்குள்ள இருக்கிற மன பாரத்தை விட்டு வெளியே வாங்க. சாமுவேல் தேவ சமூகத்துல துக்கத்தோட உட்கார்ந்து இருக்கிறான். கர்த்தர் வந்து சாமுவேலை பார்த்து கேட்கிறார், சாமுவேல், எந்த மட்டும் உன் வீட்டுல நீ துக்கமா உட்கார்ந்துட்டு இருப்ப? எந்த அளவுக்கு நீ கவலையோட உட்கார்ந்து இருப்ப? நீ கொம்பை எடுத்துட்டு கிளம்புன்ற. நீங்க கவலையோடு உட்கார்ந்துட்டு இருக்கிறது வரைக்கும் உங்க அபிஷேகத்தினுடைய மதிப்பை இழந்து போவீர்கள். அதை நீங்க 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்துல பார்க்கலாம். சாமுவேல் உட்கார்ந்து துக்கப்பத்தோட உட்கார்ந்து இருக்கிறான். அவனால எழும்ப முடியல. அபிஷேக தைலம் இருக்கு, கொம்பு இருக்கு, அபிஷேகம் இருக்கு, ஆனா எல்லாமே இருக்கு, அதிகாரம் இருக்கு, ஆனால் அவனால எழும்ப முடியல. உங்களுக்குள்ள அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், உங்களுக்குள்ள வல்லமையை கொடுத்திருக்கிறார், ஆனா உங்களால எழும்பி போக முடியல. காரணம் கவலை, துக்கம். என் வாழ்க்கையில நடந்துச்சு, எனக்கு நடந்துச்சு, என் பிள்ளைக்கு நடந்துச்சு, இனி எப்படி இருக்கும், எப்படி நடக்கும், அதை நினைச்சு 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 உட்கார்ந்து நம்முடைய அபிஷேகத்தை நாம் இழந்து போகிறோம். ஆமென். ஆமாவா இல்லையா? கர்த்தர் தெளிவாய் சொல்கிறார், உன் அபிஷேகத்தை இழந்துராத. நீ கவலைப்பட்டு கவலைப்பட்டு உன் அபிஷேகத்தை விட்டுறாத. நீ எதை குறிச்சு கவலைப்பட்டு இருக்க? அதை விட்டு வெளியே வா. அநேகரை சாமுவேலை போல கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிற. நீ அநேகரை அபிஷேகம் பண்ண வேண்டிய ஆளு, ஆனா நீ கவலையோடு உட்கார்ந்துட்டு இருக்கிற. சவுல் கடைசி வரைக்கும் ஒரு கவலை இருந்துட்டே இருந்துச்சு. என்ன கவலை தெரியுமா? தாவீது ராஜாவாயிருவானா, என் புள்ள வாழ்க்கை போயிருமா? தாவீது ராஜாவாயிருவானா, என் புள்ள வாழ்க்கை போயிருமா? என்ன நடந்துச்சு தெரியுமா? அவனால நிம்மதியா அவன் அரியணையில உட்கார முடியல. அவன் ராஜா, கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்ட ராஜா. அந்த ராஜாங்கத்தை அவனால் அனுபவிக்க முடியல. நல்லா தெரிஞ்சுக்கோங்க பிரதர் சிஸ்டர், உங்க நல்ல ஆசீர்வாதம் உங்க கையில இருக்கும், நல்ல வேலை இருக்கு, நல்ல சம்பளம் இருக்கலாம், குறைஞ்ச சம்பளம் கூட நம்ம வாழ்க்கையில நல்லா இருக்கலாம், ஆனா உங்க கவலை அதை அத்தனையும் நீங்க அனுபவிக்க கூடாதபடி மாற்றி போடும். ஆமென். உண்மையா பொய்யா? இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், அதை விட்டு வெளியே வா. கவலை தேவையில்லை, கவலை தேவையில்லை. ஆமென். சத்தமா ஆமென் சொல்லுங்க. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள், இதை சொல்லி முடிக்க போறேன். 20:24 20:24 ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன், என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். கவலை உங்க ஓட்டத்தை வெற்றியாய் முடிக்க விடாது. சொல்றாரு, நான் எதை குறிச்சும் கவலைப்பட மாட்டேன், கவலைப்படாம என் ஓட்டத்தை நினைச்சே போறேன் ஓடி. அப்ப என்ன தெரியும்னா, நான் கவலைப்படும் போது என் ஊழியத்தை நான் என்னால் நிறைவேற்ற முடியாது. நான் கவலைப்படும் போது என் ஓட்டத்துல தொடர்ந்து என்னால ஓட முடியாது. நான் கவலைப்படும் போது என்னால நிலை நிற்க முடியாது. என்ன கவலைப்படும் போது கர்த்தர் என்னை எதற்காக அழைச்சாரோ அதை நான் இழந்து போவேன். நான் கவலைப்பட்டேனா, கர்த்தர் என்னை எதுக்காக அபிஷேகம் பண்ணாரோ, எதற்காக இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தாரோ, எதற்காக என்னை ஏற்படுத்தினாரோ அதை நான் இழந்து போவேன். என் வாக்கு தத்தம், என் திட்டம் எல்லாவற்றையும் இந்த கவலை பறிக்க பண்ணும். அதனால நான் என்ன செய்ய மாட்டேன்? என்ன செய்ய மாட்டேன்? சத்தமா சொல்லுங்க, என்ன செய்ய மாட்டேன்? கவலைப்பட மாட்டேன்.
ஆமென். பாருங்க, கவலை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சகல காரியங்கள் நெறித்து போடுகிறது. இன்னைக்கு ஒருவேளை இப்படிப்பட்ட கவலைகளினால, உலக கவலைகளினால நிறைய பேருடைய பிள்ளைகளை குறித்த கவலை உங்களை நெருக்குது. பொருளாதாரத்தை குறித்த கவலை உங்க கழுத்தை நெரிச்சு பிடிக்குது. தேவை குறித்த கவலை உங்க கழுத்தை நெரிச்சு பிடிக்கலாம். ஆனா இன்னைக்கு கர்த்தர் அதுல இருந்து உங்களை விடுவிப்பாராக. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த கவலையிலிருந்து நம்ம வெளியே வரப்போகிறோம். ஆண்டவர் சொல்ல போறேன், எனக்கு கவலை வேணாம் ஆண்டவரே, இந்த கவலைகள்லேருந்து நான் என்ன செய்யணும்? வெளியே வரணும். கர்த்தர் எனக்கு உதவி செய்ய நம்ம கேட்க போறோம். எல்லாம் எளிமை நிற்கலாமா? வேதம் சொல்லுகிறது 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம். அதை மட்டும் வாசிங்க. மற்றவங்களை எளிமை நிற்கலாம், அதை மட்டும் வாசிக்க கேளுங்க. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். நல்லா கவனிங்க, இதை மட்டும் நான் சொல்லி முடிச்சிடுறேன். உங்க கவலைகளை யார் மேல வைக்கணும்? சத்தமா, இன்னும் சத்தமா சொல்லுங்க. இல்லைன்னா என்ன நடக்கும் தெரியுமா? அடுத்த வசனம், தெளிந்த புத்தியுள்ளவராயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். கவலைப்பட்டீங்கன்னா என்ன ஆவீங்க? சொல்லுங்க. வலையில சிக்குவீங்க. அவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடுறான். அதுக்கு முந்தின வசனத்துல சொல்றாரு, கவலையெல்லாம் கர்த்தர் மேல வச்சிரு, கவலையெல்லாம் கர்த்தர் மேல வச்சிரு. இல்லைன்னா பிசாசு உன்னை சிக்க பண்ணுவான், உன்னை பாவம் செய்ய வைப்பான், உன்னை சண்டை போட வைப்பான், உன்னை எதிர்த்து நிக்க வைப்பான், உன்னை தவறான வழியில கொண்டு போயிடுவான். கவலை பிசாசு கையில கொடுக்கப்படுகிற ஒரு கண்ணி மாதிரி. கொடுத்துறாதீங்க. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, நான் நல்ல நிலம்தான், ஆனா என்னால கனி கொடுக்க முடியல. நான் இந்த கவலை என்கிற முள்ளுக்குள்ள விழுந்து கிடக்கிறேன். இதனால என் அபிஷேகம், என்னுடைய ஆசீர்வாதம் எல்லாத்தையும் நான் இழந்து நிற்கிறேன். நான் இதுல இருந்து வெளியே வரணும் ஆண்டவரே. நிறைய பேர் கவலைகள்னால தூக்கத்தை இழந்துட்டீங்க, கவலைகளினால நிம்மதியை இழந்துட்டீங்க, கவலைகள்னால தினந்தோறும் அழுதுகிட்டு இருக்கிறீங்க. கர்த்தர் சொல்றாரு, உன் துக்கத்தை விட்டு வெளியே வா. சாமுவேல், உன் துக்கத்தை விட்டு வெளியே வா. நீ எதை குறிச்சு அழுதுட்டு இருக்கிற, எதை குறிச்சு கவலைப்பட்டு இருக்கிற? நான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன், நான் செய்வேன், நான் உனக்காக செய்வேன். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விட மாட்டா. திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விட மாட்டா. தாங்கிடும் பேலன் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். தாங்கிடும் நான் தப்பி செல்ல, சொல்லுங்க, இந்த கவலைகளை நான் தப்பி செல்ல வழி செய்வார், வழி செய்வார். கலங்கிட மாட்டேன், கலங்கிடவே மாட்டேன், கலங்கிடவே மாட்டேன். கலங்கி நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. ஷாக்கா ராதா லாபா, என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். நீங்க கவலை பிசாசு உங்களை எப்படி விழுங்கலாம்னு உங்களை முன்னாடி நிற்கிறான். இப்ப நீங்க விசுவாசத்தோட சொல்ல போறீங்க, எத்தனை சத்துருக்கள் வந்தாலும், எத்தனை கவலைகள் என்னை சூழ்ந்து நின்னாலும் என்னை நெருக்க முடியாது, என்னை நெருக்கி போட முடியாது, என் கழுத்தை நெரிச்சு போட முடியாது. நான் பலன் கொடுப்பேன், நான் முள்ளுகளுக்கு நடுவில் நிற்கிற லேலி புஷ்பம் போல நிற்பேன். எதுவும் என்னை அழித்து போட முடியாது, எதுவும் என் குடும்பத்தை அழிக்க முடியாது. எத்தனை பேர் விசுவாசோட சொல்ல போறீங்க? இதே சான்ஸா மறுபடியும் பாட போறோம். இனி நான் கவலைப்பட போறதில்லை ஆண்டவரே, எனக்கு தப்பிக்கொள்ள ஒரு வழியை கர்த்தர் உண்டு பண்ணுவார்.
பண்ணுவார். இந்த கவலையிலிருந்து நான் தப்பி செல்ல வழியை உண்டு பண்ணுவார். இந்த பிரச்சனைகள் என் வாழ்க்கையில மாறும். எதையெல்லாம் உங்க கழுத்து மேல நிக்குதுன்னு நினைக்கிறீங்களோ, எந்த பிரச்சனையெல்லாம் என்ன மூச்சு திணற வைக்குதுன்னு சொல்றீங்களோ, இன்னைக்கு விசுவாசத்தோட பாடி பாருங்க. நான் உறுதியா சொல்ல முடியும், தீர்க்க தரிசனமா கூட நான் சொல்ல முடியும், கர்த்தர் நிச்சயமா வாழ்க்கையில் இருக்கிற முள்ளை எடுத்து போடுவார். எதுவும் சேதப்படுத்த முடியாது. ஏன்னா இது கர்த்தர் கொடுத்த வார்த்தை. இது ஒரு நாளும் அழிந்து போவது இல்லை. விசுவாசத்தோட நல்ல கரங்களை தட்டி இன்னைக்கு நீங்க சொல்லுகிற வார்த்தையில பிசாசு ஓடணும். அவன் வலைகள் எல்லாம் தெரிப்புண்டு ஓடணும். Thank you Lord. திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். தாங்கிடும் பலன் தருவார். தப்பி செல்ல வழி செய்வார். ஆண்டவரே, ஒரு பலன் உண்டாகட்டும் ஆண்டவரே. தாங்கிடும் பலன், தப்பி செல்ல வழி செய்வார். நான் தப்பி செல்ல வழி செய்வார். நான் தப்பி செல்ல வழி செய்வார். கலங்கிடவே மாட்டேன், கலங்கிடவே மாட்டேன், கலங்கிடவே மாட்டேன், கலங்கிடவே மாட்டேன். என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். கடந்ததை நினைத்து கலங்க மாட்டேன், நடந்ததை மறந்து விட்டேன். கடந்ததை நினைத்து சொல்லுங்க, நான் கலங்க மாட்டேன் ஆண்டவரே. நடந்ததெல்லாம் மறந்து விட்டேன். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நான் காண்பேன். விசுவாசத்தோட புதியன செய்திடுவார், இன்றே நான் காண்பேன். இன்றே நான் காண்பேன், அதை இன்றே நான் காண்பேன். கலங்கிடவே மாட்டேன், கலங்கிடவே மாட்டேன், கவலைப்பட மாட்டேன், கவலைப்பட மாட்டேன், கவலைப்பட மாட்டேன். மறுபடியும் கவலைப்படவே மாட்டேன், கவலைப்படவே மாட்டேன். என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். அக்கினியின் மேலே நடந்தாலும் எரிந்து போக மாட்டேன். சொல்லுங்க, அக்கினியின் மேலே நடந்தாலும் எரிந்து போக மாட்டேன். ஆறுகளை நான் கடந்தாலும் மூழ்கி போக மாட்டேன். ஆறுகளை நான் கடந்தாலும் மூழ்கி போக மாட்டேன், நான் மூழ்கி போக மாட்டேன், மூழ்கி போக மாட்டேன், நான் மூழ்கி போக மாட்டேன். கலங்கிடவே மாட்டேன், கலங்கிடவே மாட்டேன். எத்தனை வெள்ளம் புரண்டு வந்தாலும், எத்தனை போராட்டங்கள் என்னை கழுத்தை நெரிச்சு நின்னாலும் நான் கவலைப்பட போறதில்லை. ஏன்னா எனக்காய் கர்த்தர் உண்டு. கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க, என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். என் இயேசு கைவிட மாட்டார். அன்பு சகோதரி, சகோதரா, தேவ பிள்ளை, அவர் உன்னை கைவிட மாட்டார். எத்தனை கவலைகள் உன்னை நெரிச்சு நிற்கலாம். நீ சொல்லலாம், இந்த காரியத்தை நான் கொடுக்கலன்னா அவ்வளவுதான் பிரதர். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ என்ன பாரு,
நீ என்ன பாரு, நான் உன் கூட இருக்கேன். இந்த கவலை மாறாதா? இந்த பிரச்சனை தீராதா? நான் தண்ணிக்குள்ள கிடக்கிற, மூழ்கி கிடக்கிறது மாதிரி மூச்சு திணறிட்டு இருக்கிறேன் பிரதர். இன்னைக்கு நிறைய பேர் சொல்ல, கர்த்தர் சொல்றார், அந்த தண்ணிக்குள்ள உனக்கு பாதையை கர்த்தர் உண்டு பண்ணுவார். அந்த தண்ணீருக்குள்ள உனக்கு ஒரு பாதையை கர்த்தர் வைத்திருக்கிறார். நீ மூழ்கி போவது இல்லை, நீ மூழ்கி போவது இல்லை. நான் மூழ்கி போவது இல்லை. என் இயேசு கைவிட மாட்டார். எத்தனை பேர் சொல்றீங்க? கரங்களை உயர்த்தி விசுவாசத்தோட அப்பா சொல்லுங்க. எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் சொல்லுங்க, நான் கவலைப்பட மாட்டேன் ஆண்டவரே, ஏன்னா நீங்க என்னை கைவிட மாட்டீங்க. இன்னைக்கு கர்த்தர் இதை கேட்க விரும்ப. எத்தனை பேர் அப்பாவுடைய கையை பிடிச்சி சொல்ல போறீங்க? கைகளை உயர்த்தி ஒரு விசுவாச பார்வையில் அப்பா கையை பிடிச்ச மாதிரி சொல்லுங்க, ஆண்டவரே நான் கைவிடப்படுவது இல்லை, நீங்க என்னை கைவிட மாட்டீங்க ஆண்டவரே, நீங்க என்னை கைவிட மாட்டீங்க. என் இயேசு என்னை கைவிட மாட்டீர், என் இயேசு என்னை கைவிட மாட்டீர், என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். ஆமாண்டவரே, எங்களோடு பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த பிள்ளைகளை நீர் நிரப்பி அனுப்புவதற்காக ஸ்தோத்திரம். இவங்க வாழ்க்கையில் இவங்க ஒரு நாள் கைவிடப்படுவது இல்லை. எந்த முள்ளுகளுக்குள் விழுந்தாங்களோ அதே முள்ளுகளுக்கு நடுவில் இவங்களை லீலி மலரா நீர் மாற்ற போறீங்க. இவங்க பூக்க போறாங்க, இவங்க கனி கொடுக்க போறாங்க, இவங்க பலனடைய போறாங்க. கர்த்தர் இவங்க பெயரை பெருமைப்படுத்த போகிறீர். எல்லா இடங்களையும் இவங்க வாசனையை கர்த்தர் தெரிய பண்ண போகிறீர். எல்லா முள்ளுகளுக்கு மேல இவங்களை வைக்க போறீங்க ஆண்டவரே. இவங்க வளர 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 ஆண்டவரே, முள்ளு எல்லாம் பட்டு போகும், முள்கள் எல்லாம் பட்டு போகும். இதுக்கு மேல முட்கள் சொல்லும், இதுக்கு மேல இவனை ஒன்றும் பண்ண முடியாது, இவனுக்கு இதுக்கு மேல நம்மளால வளர முடியாது என்று சொல்லுகிற நாட்கள் உனக்காக வருகிறது. கர்த்தர் உன்னை உயர்த்த போகிறார். Thank you Lord. இப்படி செய்வதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.